ஹாய், இன்றைக்கி உங்கள் மகா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை கஞ்சியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு வதக்கி ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 4-5 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டு வதக்கிடணுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் பூண்டு வந்துட்டு ஒரு 20 பல்லுக்கு மேலே போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து அதை கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதை சிம்மில் வச்சே வதக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, திணை கஞ்சி எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 2 பங்கு திணை கஞ்சியும் ஒரு ஒரு அரை பங்கு கிட்ட வந்து வெள்ளை உளுந்தும் 5-6 வெந்தயமும் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா குக்கரில் 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அது வெந்த பிறகு நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவுக்கு பால் ஊற்றி அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், பழைய சோறுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.